Good morning, students. Sevai Santhi Metric Higher Secondary School, 11th Biozoology. I am V. Rajendran, your biology teacher. Today we are going to discuss about pancreas. Kanayam. Page number 79. The second largest gland in the digestive system is the pancreas, which is a yellow colored, compound, elongated organ consists of exocrine and endocrine cells. செரிமான மண்டலத்தில் உள்ள இரண்டாவது பெரிய சுரப்பி கணையமாகும். இது நீண்ட மஞ்சள் நிறமுடைய ஒரு கூட்டு சுரப்பி ஆகும். இதில் நாளமுள்ள சுரப்பிகளும் மற்றும் நாளமில்லா சுரப்பிகளும் உள்ளன. It is situated between the limbs of the U-shaped duodenum. The exocrine portion secretes pancreatic juice containing enzymes such as pancreatic amylase, trypsin and pancreatic lipase, and the endocrine part called the islets of Langerhans. It secretes hormones such as insulin and glucagon. The pancreatic duct directly opens into the duodenum. Pancreas இது முன் சிறுகுடலின் U வடிவ பகுதியின் இரு தும்புகளுக்கு இடையே அமைந்துள்ளது. அந்த U வடிவ அந்த ஷேஃபாக இருக்கக்கூடிய சிறுகுடலில் அந்த இரண்டு தும்புகளுக்கு இடையே அமைந்துள்ளது. நாளமுள்ள சுரப்பு பகுதியில் சுரக்கப்படும் கணைய நீரில் கணைய அமைலேஸ், ட்ரிப்சின், கணைய லிப்பேஸ் போன்ற நொதிகள் காணப்படுகின்றன. இது பார்த்துங்க, இந்த எக்ஸோகிரைன் பார்ட் அதில் என்ன செக்ரெட் பண்ணப்படுதுன்னு பார்த்தோம்னா pancreatic juice. It contains enzymes such as pancreatic amylase, trypsin and pancreatic lipase. அந்த நாளமுள்ள சுரப்பு பகுதியில் சுரக்கப்படும் கணைய நீரில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தா அமைலேஸ், கணைய அமைலேஸ், ட்ரிப்சின், கணைய லிப்பேஸ் போன்ற நொதிகள் காணப்படுகின்றன. The endocrine part called the islets of Langerhans. It secretes hormones such as insulin and glucagon. நாளமில்லா சுரப்பு பகுதியான லாங்கர்ஹானின் திட்டுகளில் இன்சுலின் மற்றும் குளுக்ககான் போன்ற ஹார்மோன்கள் சுரக்கின்றன. The pancreatic duct directly opens into the duodenum. கணைய நீர் நேரடியாக முன் சிறு குடலில் கணைய நாளத்தின் மூலம் திறக்கின்றது. இது நல்லா பார்த்துக்குங்க. இங்கே ரெண்டுமே இருக்குது. எக்ஸோகிரைன் போர்ஷன் இருக்குது, எண்டோகிரைன் போர்ஷன் இருக்குது. எக்ஸோகிரைன் ஏற்கனவே நமக்கு நல்லாவே தெரியும். எக்ஸோகிரைன் மீன்ஸ் அங்கே அது செக்ரெட் பண்ணக்கூடிய அந்த கெமிக்கல்ஸை எடுத்து கொண்டு போகிறதுக்கு நாளங்கள் இருக்குது. அதனால் இதை என்னது நாளம் உள்ள சுரப்பின் பேர். இந்த எண்டோகிரைன் நாளம் இல்லாத சுரப்பி. அது செக்ரெட் பண்ணக்கூடிய அந்த கெமிக்கல்ஸை எடுத்து கொண்டு செல்வதற்கு நாளங்கள் எதுவுமே இல்லை. அந்த எக்ஸோகிரைன் கிளாண்ட் செக்ரெட் பண்ணக்கூடியது என்சைம்ஸு, இந்த எண்டோகிரைன் கிளாண்ட் செக்ரெட் பண்ணக்கூடியது ஹார்மோன்ஸ். இது ரெண்டும் கொஞ்சம் தெளிவாக படித்து வச்சுக்கோங்க.